அதாவது வளைகுடா நாடுகள்ல குறிப்பா சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு என்ற சவுதி அரசாங்கத்தினுடைய ஆதரவோட ஜாலியாத்துங்கிற பேர்ல சில நிறுவனங்கள் வைத்திருப்பார்கள். அதுல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தமிழ்நாட்டில இருந்து சில ஆலிம்களை அழைத்து அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து அவங்க நிகழ்ச்சி நடத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நம்ம தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அதுல கலந்து கொள்வது இல்லை. ஏன்? அதான் கேள்வி. சவுதியில இப்ப தமாம்ல இருந்து கேட்கறாங்கன்னு வைங்களேன். தமாம்ல ஒரு நிறுவனம் வச்சிருப்பாங்க. அது சவுதி அரசாங்கத்துல சம்பளம் கொடுத்து என்ன செய்வான், அதுக்குன்னு தமிழுக்குன்னு ஒரு ஆளை போட்டிருப்பான், மலையாளத்துக்குன்னு ஒரு ஆளை போட்டிருப்பான். அங்க என்னென்ன மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான், அவன் பிரச்சாரர்கள் நியமிப்பான். அந்த பிரச்சாரர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு அவங்க நம்மள வழியா கூப்பிடுவாங்க. ஏன் கூப்பிடுவாங்கன்னு கேட்டா அப்பதான் அவருக்கு வேலை நிக்கும். நீங்க காலியா உட்காந்து 3 பேருக்கு பேசினாருன்னு வைங்க, தமிழுக்கு தேவையில்லைன்னு அனுப்பி விட்டுருவான். நீங்க ஒரு 200 பேர் போனீங்கன்னு வைங்க, உங்களை வச்சு முதலீடு எடுத்து வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பத்தியெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்க 200 பேர் வந்துகிட்டு இருக்கிறார்கள்னா அவருக்கு கிரேடு கூடும். அதுக்காக கெஞ்சுவாங்க. அப்ப அதுக்கே நீங்க போறது இல்ல, நீங்களும் போய் அந்த மார்க்கத்தானே சொல்றாங்க, அதுல கலந்து கொள்ளலாமே, தௌஹீத் ஜமாத்துக்காரங்க மட்டும் அதுல கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மார்க்க விஷயத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வது 2 விதம் இருக்கிறது. ஒன்னு அதுல உள்ள நல்லது கெட்டதை விமர்சிச்சு ஆய்வு செஞ்சு தவறானதை கண்டிச்சு சரியானதை எடுத்து சொல்ற நோக்கத்துல போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வது. இது யாரு கலந்து கொள்ளலாம்? அதுக்குரிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். யார் கலந்து கொள்ளணும்? அவர் ஹதீஸ்ல அரபில் ஒன்று வாசிப்பாரு, அவர் இருக்குதா இல்லையான்னு உறுதி பண்ண தெரியாத ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு ஓஹோ அப்படி இருக்குதோன்ட்டு வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, ஈமான் ஓடி போயிடும். அப்ப யார் போகலாம்? அவர் ஒருத்தர் ஒரு மார்க்கம்ங்கிற அடிப்படையில் ஒன்று சொல்வாரையானால் மாற்று கருத்து உடையவர்களுடைய நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் போகலாம். யாரு போகலான்னு கேட்டா, அவர் சொல்வதில் நல்லது கெட்டதை பிரித்தறிய தெரிந்தவர்கள், சரியானதிலிருந்து தவறானதை கண்டுபிடிக்க தெரிந்தவர்களாக இருந்தால் அங்க போய் நோட் எடுத்து இன்னென்ன விஷயம் நீங்க சொன்னீங்க, அதுல எனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற திறமை யாருக்கு இருக்கிறதோ அந்த மாதிரி உள்ள 200 பேர் நீங்க இருந்தீங்கன்னா 2-3 பேருக்கு அது இருக்கும். அந்த மாதிரி ஆன ஆட்கள் போவதில் விமர்சனத்துக்காக வேண்டி தவறை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி போகணும். சுட்டி காட்டுறவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல, விஷயம் தெரியாம போய் தவறை சுட்டி காட்ட முடியாது. அப்படி இல்லாம நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்களுடைய கொள்கை இன்னதான் உங்களுக்கு தெரியாதது கூட போயிடலாம். அவங்க கொள்கை இன்னதான் தெரிஞ்சிருக்குமா நீங்க போனீங்கன்னு சொன்னா தவறான கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அது தவறா சரியாண்டு எடை போட்டு பார்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்காது. படிப்படியா என்னவாயிரும் கேட்டா அவங்களுடைய அந்த தவறான கருத்து சரியானது என்று உங்க மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடும். மனிதனுடைய மனசு எப்படின்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லுகிறீர்களோ, சில பேரை தவிர ஒரு சராசரி மனிதர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா அதையே சரின்னு காண ஆரம்பிச்சிருவான். கோயபல்ஸ் தத்துவம்ங்கிறாங்கல்ல, ஒரு பொய்யவே திரும்ப திரும்ப சொன்னால் அது மெய்யாகிவிடும். நம்ம ஒரு பொய் விஷயம் திருப்பி திருப்பி சொல்லுவோம், அது 1000 பேர்ட்ட போய் நம்ம தான் அந்த பொய்யை உண்டாக்கி இருப்போம். நம்மள்ட்ட ஒருத்தவங்க சொல்லுவான் இந்த மாதிரி ஆமல விஷயம்னு சொல்லி, நம்ம தான் அதை குழப்பியே விட்டுருப்போம். அந்த பொய் அப்படி திருப்பி திருப்பி வரும் பொழுது நமக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம நெசமத்தை சொல்லி இருக்கிறோமோ, நம்ம சொன்ன மாதிரி அவனு சொல்றான், ரூட்டு போய் தான் கடைசியில் இங்கே தான் போயிருக்கும். நம்ம யார்கிட்ட பரப்பிட்டோமோ அதை 10 பேர் 20 பேரை சுத்தி 21வது ஆள் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிருவோம், ஓஹோ கரெக்டா தான் நம்ம சொல்லியிருக்கோம் போல இருக்கு, நம்ம நேற்று சொன்ன அது இவனு சொல்றானு, இப்படிதான் மேட்ரு. அப்ப திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லும் போது என்ன ஆயிரும், மெய் மாதிரி ஆயிரும். அந்த இது கூட சொல்லுவாங்கல்ல, அந்த அதெல்லாம் மட்டும் கோச்சிக்கிற கூடாது, ஆட்டை கழுதையாக்குனதுமாங்கல்ல. ஆட்டை கழுதையாக்குனது எப்படி, ஆடு கழுதை ஆகுமா? ஆவாது. எப்ப கழுதை ஆகும்னு கேட்டா, ஒருத்தன் ஆட்டை தூக்கிட்டு போறான், அதை அபகரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க 4 பேர். என்ன செய்யறான், ஒருத்தன் 4 பேர் 4 இடத்துல நின்றுக்கிறான். என்னடா கழுதையை தூக்கிட்டு போற, ஒருத்தன் கேட்கறான். அவன் கொண்டு போறது ஆடுதான். ஒருத்தன் என்ன செய்யறான், கழுதையை கூட ஆட போல கிறுக்கு போய் ஆடுதான் சந்தையில வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போறானா. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்தவன இன்னொரு ஆள் நின்றுகிட்டு என்னடா கழுதையை கொண்டு போறாங்கிறான். அவனுக்கு லேசா சந்தேகம் வருது, என்னடா அவனும் கழுதுங்கிறான் இவனும் கழுதுங்கிறான், ஒரு நமக்கு தான் ஏதோ கோளாறு ஆயிடுச்சோ தப்பா நினைக்கிறோமோ. ஒரு 25% அவனுக்கு வந்துருச்சு கழுதையா இருக்குமோண்டு. 75 ஆடு 25 கழுதுங்கிற கணக்குல என்ன செய்யறான், அடுத்து போறான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், என்னடா கழுதையை ஓட்டிட்டு போற, நல்லது நட இருந்த உனக்கு கிட்ட கழுதை அப்படி அவன் கேட்கறானா. 50-50 போச்சு, ஆடா கழுதையா இந்த மாதிரி ஆகி போயிட்டான். 4வது ஆள் என்ன செஞ்சிட்டான், என்னடா கழுதை ஏற்றிட்டு போறேன்னா அவன் நினைச்சான், ஊர்ல உள்ள 50 பேரும் கழுதையா தெரியுது, நமக்கு மட்டும் இது ஆடா தெரியுதுன்னா என்ன அர்த்தம், நம்மள்ட்ட தான் ஏதோ கோளாறு இருக்குது, நம்ம கண்ணுக்கு தான் இப்படி தெரியுது போல இருக்குது, கழுதுதான். ஆட்டையே கழுது நினைச்சு விட்டு ஓடி போயிட்டான். அப்ப என்ன அர்த்தம்,
திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஆடு கழுதையாவன மாதிரி பாத்தில ஹக்கா போயிரும். பாத்திலே திருப்பி திருப்பி சொல்லுவான், இருக்குமோ இருந்தாலும் இருக்கும், இருக்கத்தான் செய்யும், ஆமா இதான் சரி. இப்படி ஆயிட்டா நம்ம ஈமான் போயிருமா இல்லையா? அவன் பாட்டுக்கு என்னத்தையா சார்ஜ் விவரம் தெரியாத மக்கள்கிட்ட வச்சு ஏதாவது புழுக முட்டி அவுத்து கூட. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம்ங்கிற பேர்ல ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் அதை நம்ம எடை போடணும். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஜாலியாத்துல இருக்கக்கூடிய ஆலிம்கள்ல மிகச் சிலரை தவிர அதிகமா நல்லவங்க இருக்கிறாங்க, கொள்கையை கரெக்டா பேசுறவங்க இருக்கிறாங்க. அதிகமான பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த கொடுக்கிற சம்பளத்திற்காக வேண்டி சவுதியுடைய ஒரு பாலிசிக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் பேசுவார்கள். அது குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தாலும் அதை பேசினா வேலை போயிரும், அனைத்தையும் பேச மாட்டாங்க. அந்த அரசாங்கமே ஒரு தவறான ஒரு மார்க்க நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு வைங்க, அதை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்ப நீண்ட நெடுங்காலமாக இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா இருக்கு, அதுல குப்பா கட்டி வச்சிருக்காங்க, டூமு கட்டி இருக்காங்க. டூமு கட்டலாமா? மார்க்கத்துல கட்டக்கூடாது. இதை போய் எந்த ஆளுமா பேச முடியுமா? அங்க பேசணும் தூக்கி வச்சுடுவாங்க. நம்ம பேசணும் பேச முடியாது, தப்பு. ஏன் இப்படி பண்றாங்க? அதே மாதிரி காபத்துல்லாவுக்கு திரை சிலைன்னு போட்டு தங்கத்திலேயே அலங்காரம் பண்ணி, இதெல்லாம் குர்ஆன்ல உள்ளதா, ஹதீஸ்ல உள்ளதா? ஒரு ஸ்கிரீன்ல போய் இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி தங்கத்துல போடணும் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த ஒரு மார்க்கமா? இவங்க பணத்திமுறை காட்டுற என்னத்தையா பண்றாங்கன்னு யாரா கண்டிக்கணுமா இல்லையா? அது முட்டுமுட்டுவார்களோ நம்ம இருக்கிறோமே தவிர, அப்ப இந்த தாய்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான செயல்களையும் கண்டிக்க மாட்டாங்க. மார்க்க ரீதியான கொள்கை ரீதியாக சவுதி அரசாங்கத்தில் பத்துவாக்கள் கொடுத்தாங்கன்னு வைங்க, அதுக்கு எதிரான ஒரு கருத்தை இவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்ப இது இதுல பேசிக்கே ஒரு சம்பளம் பேசிக்கா இருக்கிறதுனால அவங்க கரெக்டானது சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க கொள்கையை தெளிவா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவியான்னு கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? அந்த பிரச்சாரகர்கிட்ட போய் ஜாலியாத்துல போய் கேளுங்க. குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் மட்டும் பாசிட்டிவா சொல்லிடுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லணும்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதை தவிர யாருடைய கருத்தும் கூற்றும் மார்க்கம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா? ஜாலியாத்து சொல்லுமா? ஜாலியாத்துல தாய்கள் சொல்லுவாங்களான்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன வழங்குது? குர்ஆன் ஹதீஸ் அல்லாதவர்களுடைய சொல்லையும் ஆதாரமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அதன் அடிப்படையில் தானே சொல்லுவார்கள். அந்த பெரியார் சொன்னார், இந்த பெரியார் சொன்னா சரின்னு மனசுல பதிஞ்சிருக்கும், அதைத்தான் நியாயப்படுத்த பார்ப்பாங்க. அதையும் போய் நீங்க கேட்க போறீங்க? தேவையில்லாம சுத்தமா இருக்கிற இடத்துல போய்கிட்டு எதுக்கு சாக்கடை தெளிக்கிறீங்க? கரெக்டான மார்க், நீங்க ஏற்கனவே சுத்தமா இருக்கிறீங்க, ஷிர்க்ல இருந்து பிதத்துல இருந்து விடுபட்டு ஏற்கனவே நம்ம அப்பம் பாட்டம் அதான் நம்ம ஊர்ல சொல்லி தந்தான், அதெல்லாம் வேணாண்டு விட்டுட்டு அங்க போனா அங்க அதை கொண்டு தெளிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கே நம்ம போகணும் சாக்கடை தெளிக்கிறதுக்கு. அப்ப நம்ம நம்ம அப்படி யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும்? ஆஹா, இது போகக்கூடாது, இது நம்மளை வச்சு. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய பிரச்சார நோக்கமே என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு உண்மையை சொல்ல முடியல. சரி, அது அந்த நாடுடைய அமைப்பு, மனிதர்களுடைய தாங்குற சக்தி பல விதங்கள் இருக்கு, நம்ம குறை சொல்ல முடியாது. அந்த நாட்டில் எதிர்த்து பேசினா சீட்டை கழிச்சு போடுவாங்க, வேலையை விட்டு அனுப்பாம விட்டு உள்ள கொண்டே போட்டாம போட்டுருவாங்க பயமெல்லாம் இருக்கலாம். சரி, அப்ப அடுத்தவன் சொல்றான்ல அவனை காட்டி கொடுக்காம இருக்கணுமா இல்லையா? அடுத்தவன் சொல்றான்ல அவனுக்கு முட்டு கொடுக்காம அவனுக்கு இடைஞ்சல் பண்ணாம இருக்கணுமா இல்லையா? இந்த ஜாலியாத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு தெரியும், இந்த ஜாலியாத்துல இருந்து கொண்டு ஒவ்வொரு சென்டர்களுக்கும் அந்த முக்கியமான தாருல் இஃப்தாவுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் என்னஞ்சாங்க, ஒரு கடிதங்கள் புகார் எழுதுவாங்க. என்னது? இந்த மாதிரி குர்ஆன் தமிழாக்கம் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி அதை தடை செய்யணும், இந்த மாதிரி எதிராக உள்ளது. அது மாதிரி அங்க உள்ள ஆட்களை வச்சு இந்த முனிபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த தீவிரவாதியா இருக்கிறாரு, அவரை சீட்டுகளுக்கு என்னன்னு இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. யாரு? இந்த தாயின்னு இருக்கக்கூடியவர்கள், ஜாலியாத்தில் இருக்கக்கூடிய இந்த மதனிமார்கள், அவங்க வேலையை அவங்க செய்யாம உங்களை மாதிரி ஆட்களை பத்தி இப்ப தப்பு தவறுமா கம்ப்ளைண்ட் பண்ணி பலவிதமான நெருக்கடிகளை உண்டாக்குனாங்க. நமக்கெல்லாம் பயப்படல, அல்லாவுக்காக நீங்க தைரியமா எதிர்கொண்டுட்டீங்க, விளக்கம் சொன்னீங்க, அவங்களுக்கு உண்மை விளக்கணும், இவங்க பையன் ஒன்று நம்ம நிரூபிச்சு விட்டோம், அது வேற விஷயம். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவங்களுடைய நோக்கமே ஒரு ஜமாத்தை அழிக்கிறது தான் என்று தெல்ல தெளிவாக காட்டியிருக்கும் பொழுது, அவர்கள் உங்க ஜக்கின்னு ஒருத்தர், முபாரக்னு ஒருத்தர், அவர் ஜாலியாத்துகளுக்கு அவங்க தலைமைக்கு எழுதின கடிதங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு நெட்ல கூட போட்டிருக்கோம். நம்ம ஆன்லைன் pj.comல அவங்க சவுதிகள் பிஜே நுழைய தடையான்னு ஒரு தலைப்புல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கடிதமே உள்ள இருக்கு, என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு. இப்ப இவங்களுடைய வேலை என்னன்னு வழங்குதா? இவங்க வேலை நமக்கு இடைஞ்சல் பண்றது, உங்களுக்கு எதிராக காய் நகர்த்துவதுதான் அவங்களுடைய வேலை. அப்ப இது ஒரு மேட்ரு. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தியை நாங்க பதிவு பண்ணலாம். தொண்டியில ஒரு விவாதம் நடந்துச்சு, என்னுடைய தமிழாக்கத்தை பத்தி
ஒரு விவாதம். யாரு அங்க ஒரு ஜாலியாத்துல வேலை செய்யறாரு முஜீபுன்னு ஒரு ஆள். அவர் தமிழக தப்புண்டாரு. விவாதத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். பேசும்போது அவர் ஒரு விஷயத்துல பிஸ்மில்லாவுக்கு நம்பர் போடல, 1 நம்பர் நீ போட்டிருக்கணும், நீ 1 போடாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல 1 நம்பர் போட்டிருக்கிற, பிஸ்மில்லா இப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாரு. நம்ம என்ன பண்றோம், 3-4 இடத்துல இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணாரு. நம்ம என்ன காட்டுறோம், இந்த சவுதி குர்ஆன்ல பாருங்க, அதுலயும் பிஸ்மில்லாவுக்கு நம்பர் போடலங்கன்னு எடுத்து காட்டணும். அப்ப நான் தப்புன்னு விமர்சனம் பண்றீங்களா, அதை தப்புன்னு சொல்லுன்னு திருப்பி திருப்பி கேட்கணும், சொல்ல மாட்டேங்கிறார். அதாவது எந்த காரியத்தை தப்புன்னு அவர் சொல்லுகிறாரோ அதை நான் செஞ்சாதான் தப்புங்கிறாரே தவிர, இந்த இருக்கு சவுதிக்கு அரசாங்கத்தில் வெளியிட்டதுல பிஸ்மில்லாவுக்கு நம்பர் இல்ல இந்த இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணி இப்படி எடுத்து காட்டணுமா இல்லையா, அதுவும் தப்பு தான். யார் தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான் சொல்லணுமா இல்லையா, பாய திறக்க மாட்டேன்ட்டார். அப்ப இது என்ன விளங்குறது, சத்தியத்தை சொல்றவர்கள் இந்த மாதிரி மார்க்க ரீதியாக ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியவங்கள்ட்ட சம்பளத்துக்கு இருந்தார்களே ஆனால் அவங்களை மீற மாட்டார்கள். இது நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மை. மார்க்க ரீதியா கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்துல வாங்கினா மீற பிரச்சனை வராது. மார்க்க ரீதியா நான் சொன்னதுதானே சொல்லணும்ன்ற நிலையில இருந்தார்களே ஆனால் எவனால் மொட்டை படிஷன் போட்டுட்டா வேலை போயிடும். இந்த ஒரு பயத்தில் அவங்க எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்ம இதெல்லாம் தோல் வச்சு காட்டுறதுனால அவங்க சொல்ற கருத்துக்கு நம்ம சொல்ற கருத்துக்கு முரண்பாடு வருதா, அப்ப நம்ம டேமேஜ் படுத்திருக்கா என்ன செய்வாங்கன்னா பொய்களை எல்லாம் போட்டாங்க பரப்புறாங்க. இப்ப இந்த ஜாலியாத்துல அவங்க பாட்டுக்கு குர்ஆனை சொல்லிட்டு அல்லது இந்த மாதிரி டாபிக்கை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லிட்டு போனா கூட இப்படிலாம் வந்திருக்காது. அவருக்கு இந்த பித்ரா கொடுக்கணும்னு வைங்களேன், பித்ரா வந்துச்சுன்னா தவி ஜமாத்துக்காரன் பித்ராக்கு அப்புறம் கொடுக்காதீங்க, ஜாலியாத்துல பயான். இதுக்கு தான் ஜாலியாத்தா, நீ பயான் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. பித்ரா வசூல் பண்ண வருவார்கள், கொடுத்து விடாதீர்கள். உங்க ஊர்ல கொடுங்க, மற்றவங்க எல்லாம் வாங்கும்போது பேச மாட்டாங்க. உங்க ஊர்ல கொடுப்பது சிறந்தது. இப்படி இது தேவையில்லை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இப்படி எல்லாம் பேசினார்களா இல்லையா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், இது ஜாலியாத்துன்னு வைத்துக் கொண்டு அது அவங்களுக்கு ஒரு பழப்பா இருந்தா இருந்துட்டு போகுது. நீ ஏன் நல்ல செய்யறவனை இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்றது, வேணாம், அதுக்கு ஒரு பலன் சேர்க்க வேணாம். இது மாதிரி ஆனாலுக்கு இருப்பதை விட தப்பான கருத்தை சொல்பவர்கள் அங்க இருப்பதை விட அப்படி தமிழுக்கு ஒரு பிரிவு இல்லாம தூக்கிட்டா சிறப்பானதா இருக்கும். எப்ப தூக்குவான், ஒருத்தரும் போட்டி தூக்கி விட்டுருவான். தமிழுக்கு ஆளே இல்ல, எதுக்குப்பா நீங்க போட்டுவிட்டு ஒரு ஆளு வேஸ்டா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அனுப்பி விட்டுருவான். அப்ப உங்களை வச்சுதான் அந்த முதலீடு நடக்கிறது. அதனால நம்ம மக்கள் அறிவுபூர்வமா நினைஞ்சாங்க, போன முந்தின நிர்வாகத்துல முடிவு பண்ணி போகக்கூடாது, நீங்கள் தான் முடிவு எடுத்தீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல.